வணக்கம். நம்ம இன்னைக்கு டீ கடை கிச்சன்ல வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்றது, நல்லா அது ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். நம்ம சோறு இந்த மாதிரி இதுக்கு பொரியல் மாதிரியும் சாப்பிடலாம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா வாழைக்காயை வந்து நல்லா பெரிய வாழைக்காயா நல்லா அதாவது ரொம்ப பழுக்காத வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த ரெண்டு பக்கமும் காம்பை வெட்டிடணும். இந்த அளவுக்கு ரெண்டு பக்கம் காம்பை வெட்டிடுங்க. இந்த மாதிரி நாளையும் வெட்டி இந்த மாதிரி குக்கர்ல சேர்த்துருவோம். வாழைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இதுல ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம வந்து வாழைக்காயை தண்ணி ஊற்றி அருமையாக வேக வச்சு எடுத்தாச்சு. இது ஒரு 3 விசிலு நல்லா வெந்துருச்சு. எங்கள் வீட்டு குக்கரில் 3 விசிலு. அதுவும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு குக்கரில் எந்த அளவுக்கு வேகுன்றத முக்கியம். இப்போ எல்லாத்தையும் குக்கர்லேருந்து எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம வந்து லைட்டாக பிசைஞ்சிக்க முடியும். வாழைக்காயை அவிச்சு நல்லா ஆற வச்சுட்டோம். ஆற வச்சு இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே தொலியை உரித்து எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு புட்டு கணக்க நல்லா உதுத்து விடணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் துண்டு துண்டாக வர்ற மாதிரி பிசைஞ்சிக்காங்க. இப்போ நம்ம பொடி மாசுக்கு வாழைக்காய் பொடி மாசுக்கு இந்த மாதிரி எல்லா வாழைக்காயையும் நல்லா மசிச்சு வச்சுக்கிடுவோம். அதுவும் நல்லா ஆறிடும். ஆறின பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காயிரும். வாழைக்காய் பொடி மாசு வறுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நம்ம கடுகு போடுறோம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். அதோட ஒரு டீஸ்பூனு உளுந்து, கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூனு, மூணுமே நல்லா பொரியட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஒரு 100 கிராம், சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு 100 கிராம் நல்லா வெட்டி இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொத்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை கொத்து, ஒரு இஞ்சி அளவுக்கு பொடுசா வெட்டின இஞ்சி துண்டு அதையும் உள்ள சேர்த்துடலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நல்லா பொடுசா வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையுமே வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வாழைக்காவை வைக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ அந்த வெங்காயம் அந்த மசாலாவுக்கு தகுந்தப்பில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 80% வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காய் பூவு ஒரு 1/4 மூடி அளவு எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் பூவை இதில் சேர்த்துடலாம். கடைசியாக சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துருங்க. இது வந்து வத்தலை வந்து இந்த அளவுக்கு குறகான ஒரு 10 வத்தலை எடுத்து நல்லா குறன்னு அரைச்சி இதில் மொத்தம் தேவை தக்கன ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 2 டீஸ்பூனு அப்படியே சேர்த்து போடும்போது நல்லா அந்த காரசாரமாக நல்லா பொடி மாசு நல்லா இருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லியில நல்லா பொடுசா வெட்டி அதையும் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம பொடி மாசு தயாராகிடுச்சு. வாழைக்காய் பொடி மாசு நல்லா மாசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பராக ஒரு பொடி மாசு நல்லா தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு டீ கடை கிச்சனில் வந்து வாழைக்காய் பொடி மாசு நல்லா அவிச்சு இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா அருமையாக நல்லா பொழுன்னு ஒரு பொடி மாசு தயார் பண்ணியிருக்கோம். இதை வெறுமனையே சாப்பிட்லாம், சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். அரைச்சி போட்டிருக்கக்கூடிய அந்த வத்தல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அந்த மிளகாய் இஞ்சி எல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நல்ல அருமையான ஒரு ஸ்மெல்லும் ஒரு சுவையும் அப்படியே நமக்கு உள்ளுக்குள்ளே போகும்போது நல்லா அருமையாக இருக்குது. வாழைக்காய்னாலே நல்லா புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த புரோட்டீன் அதிகமாக இருக்கனால அந்த சுவையும் வாழைக்காயோட சுவை வந்து சாதாரணமாகவே நல்லா எடுத்து கொடுக்கும். அதை நம்ம இப்படி ஒரு பொடி மாசாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும்
டபுள் மடங்கா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.